12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷுக்கு போட்ட மாதிரி நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல். இது பயோபாட்னி அடுத்து பயோஸ்வாலஜி ரெண்டுக்கும் சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா இது மெட்டீரியலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 160 rupees இதுக்கான ப்ரைஸ். என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அதில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் மெட்டீரியலாக வாங்கிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பயோபாட்னி அண்ட் பயோஸ்வாலஜி ரெண்டுக்குமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது எக்ஸாமுக்கு இன்னும் 10 to 15 days தான் பயாலஜிக்கு இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக இது தனி மெட்டீரியலாக இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். மற்றபடி வீடியோ 10 minutes தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது இடையில உங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசுனா சேனலை லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 15 கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் அப்டேட் பண்ணுவேன். 2 mark 3 mark 5 mark. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம 2 mark and 3 mark கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லேயரிங், வாட் ஆர் க்ளோன்ஸ், டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நார்மலாகவே டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் மவுண்ட் லேயரிங் அண்டு ஏர் லேயரிங். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 வாட் இஸ் காந்தோரோப்ளி. அடுத்தது endosperm and angiosperm is different from gymnosperm. Do you agree? Justify your answer. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நான் ரீட் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின்ஸே அவங்க வந்து புக்கில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். வாட் இஸ் polyembryony, how it can be commercially exploited. And second 9th question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is melitoply, list out the functions of tapidum. And question number 11 distinguish tenuloslate and crassinuslate ovals. And question number 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா discuss the steps involved in microsporogenesis. And question number 14 பார்த்தீங்கன்னா give a concise account on steps involved in fertilization of angiosperm plant. And question number 15 differentiates the structure of dicot and monocot seed. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நான் ரீட் பண்ணுற கொஸ்டின்ஸ் லெசன் வைஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். பயோ பாட்னிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து புக்கில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா give a detailed account on parthenocarpy, add a note on its significance. அண்ட் கொஸ்டின் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் கிவ் த நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர்ஸ் மென்டலிசம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 டிஃபைன் ஜெனட்டிக்ஸ். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் மல்டிப்ளர் அலிசஸ், டிஃப்ரென்ஷியேட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்டு கோடாமினன்ஸ். ஸோ இது வந்து கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் வித் ஆன்சரோட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8072021998 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா 160 rupees ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து வித் ஆன்சரோட வந்து சென்ட் ஆகிடும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை cytoplasmic inheritance. Question number 7 explain polygenic inheritance with an example. And question number 8 bring out the inheritance of chloroplast genin with an example. And chapter 3ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன், ரைட் த சைலன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சூட்டன் அண்ட் ஓவரி கான்செப்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். And question number 4 how sex is determined in monoecious plants, write the gens involved in it. And question number 5 what is gen mapping, write it uses. And question number 6 பார்த்தீங்கன்னா draw the diagram of different types of aneuploidy. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா mention the name of man-made shell, how it is informed. And question number சாப்டர் 4ல என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஒர்க்கிங் இன் எ பயோடெக்னாலஜி லேப் வித் அ பாக்டீரியம் நேம்லி ஈகோலி, ஹவ் வில் யூ கட் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், எக்ஸ்பிளைன் இட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் யூஸ் டு கட் டிட்டர்மினல் எண்ட் அண்ட் இன்டர்னல் ஃபோட்டோ disaster bond of nucleotide sequence. And question number 5 name the chemicals used in xenotransfer. What do you know about the word of BPR2 332? And question number 7 mention the application of biotechnology. And question number 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how will you identify the vectors. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
Write the advantages of herbicide tolerant crops. Write the advantages and disadvantages of PT cotton. And question number 11. What is bioremediation? Give an examples of bioremediation. அடுத்தது chapter 5. How will you avoid the growing of microbes in nutrient medium during culture process? What are the techniques used to remove the microbes? And question number 2. Give the examples of micropropagation performed plants. ஸோ இதில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாகவும் இம்பார்ட்டண்டான இருக்கிற கொஷின்ஸ். அண்ட் கொஷின் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். And question number 4, based on the material used, how will you classify the culture technology? Explain it. And question number 5, give an account on cryopreservation. And question number 6, write the protocol for artificial seed preparation. And chapter 6ல வந்து என்னென்ன important questions அப்படின்றத பார்க்கலாம். What is ecological hierarchy? Name the levels of ecological hierarchy. And question number 2, distinguish habitat and niche. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். அண்ட் கொஷின் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why are some organisms called as carythermals and some others as stenoclide. And question number 4, green algae are not likely to be found in the deepest strata of the ocean. Give at least one reason. And question number 5 பார்த்தீங்கன்னா soil formation can be initiated by biological organisms. Explain how. And question number 6, listen is considered as a good example of obligate mutualism. Explain. ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து கொஸ்டின் மட்டும் இல்லாமல் வித் ஆன்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 160 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8072021998. And question number 7, what is very essential for life? Write any 3 features for plants which enable them to survive in water scarce environment. And 8, what is viviparity? Name a plant group. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அண்ட் 10 வந்து வாட் இஸ் மைரோமேகோபலி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சீட் பால். கொஸ்டின் நம்பர் 12 கோ எவாலுவேஷன், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரோபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள். அண்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா எனார்மேட் த அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோபைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அண்ட் 15 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோடெனிஃபை morphological adaptation of halobites. And question number 16, what are the advantages of seed dispersal. Question number 17 பார்த்தீங்கன்னா describe dispersal of fruit and seeds by animals. And question அடுத்து வந்து lesson 7ல வந்து என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். productivity of prefrontal zone will be low. Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. and by pyramid of energy is always upward. Give a reasons. and question number 3 பார்த்தீங்க அப்படின்னா what will happen if all producers are removed from ecosystem. and question number 4, construct the food chain with the following data. and question number 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா human activities are against the ecosystem, whereas you are student, how will you help the protect ecosystem. and question number 6 பார்த்தீங்கன்னா draw a pyramid form for following details and explain சொல்லி கேட்டிருக்காங்க. and question number 7 பார்த்தீங்கன்னா various stages of succession are given fellow. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல் என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஓசோன் ஹோல். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் கிவ் அ 4 எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் ஆக்ரோஃபாரஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் த கிளைமேட். which one gas is most abundant out of the 4 common greenhouse gases. and suggest a solution for water crisis and explain it advantages கொடுத்துருக்குறாங்க. and question number 6, what are the effects of deforestation and benefits of agroforestry. அடுத்து வந்து சாப்டர் 9ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்டு ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how are microbial inoculants used to increase the soil fertility. what are the different types of hybridization. and question number 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா heterosis பற்றி கேட்டிருக்கிறாங்க. and lesson 10 chapter cosmetic uses of aloe and discuss the which wood is better for making furniture. Write the cosmetic uses of aloe. and question number 3, name the humus that are responsible for the health of human beings. and question number 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா definitions for organic
ஃபார்மிங் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 which is called as the king of pitas அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 what are millets, what are the types. ஸோ எக்ஸாம்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா if a person drinks a cup of coffee daily it will help him for his health. In this correct, if it is correct list of the benefits ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 8 write the uses of nuts. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 the role of a jasminum in perfuming. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் வந்து நான் தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ். கொஸ்டின் நம்பர் 11 வாட் ஆர் த கிங் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்பைசஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் தம் இன் தேர் யூசஸும் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 12 ஹவு வில் யூ ப்ரிப்பேர் அன் ஆர்கானிக் pesticide for your home garden with the vegetables available from your kitchen. பயோஜுவாலஜியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது லெசன் வைஸ் பார்க்கலாம். லெசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் அண்ட் செல் டிவிஷன் இட் செல்ஃப் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பார்த்தனோஜெனிசிஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒய் இஸ் ஆஃபர்ஸ்பிரிங் ஃபார்ம்ட் அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரிஃபர்ட் அஸ் அ க்ளோன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங் ஆஃப் ரீஜெனரேஷன் இன் லிசார்ட் அண்ட் பிளானரி. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ், தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் செனசென்ட் பேஸ் ஆஃப் லைஃப். அண்ட் லெசன் 2 பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மோஜெனிசிஸ் அண்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸ்பேண்ட் த அக்ரானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 எப்படி பார்த்தீங்கன்னா கோலோஸ்ட்ரம். கொஸ்டின் நம்பர் 4 ட்ரா a labeled sketch of spermatogen. And question number 5 incipin. And question number 6 what is the composition of semen, gametogenesis, and describe the structure of human womb with a neat labeled diagram. And question number 9 give a schematic representation of spermatogenesis and oogenesis in humans. Question number 10 explain the role of axotoxin and relaxin in parturition and lactation. Question number 11 பார்த்தீங்கன்னா describe an extra embryonic membranes. அடுத்த லெசன் 3ல் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பாண்டேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் பி இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா டு அட்டைன் டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஃபாசிடைட் அண்ட் இன்ஃபான்டிசைடு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 amniocentesis the fetal sex determination test is banned in our country, it is necessary. And lesson 4ல பார்த்தீங்கன்னா haplodiaploidy and what is leonization. Question number 3 what is crisscross inheritance. Question number 4 பார்த்தீங்கன்னா holotropic genes. அடுத்தது வந்து symptoms of Down's syndrome, genetic basis of ABO blood grouping in man. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல் ஹெட்ரோகேமிட்டி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹனிபீஸ். கொஸ்டின் நம்பர் 9 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோடைப்பிங் அண்ட் த ப்ரிவெண்ட் எரித்ரோபிளாஸ்டோஸ் ஃபோட்டைல்ஸ். அண்ட் லெசன் 5ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கிவ் அ ரீசன்ஸ் ஜெனட்டிக் கோட் இன் யூனிவர்சல். ஸோ இது கொஸ்டின் வித் ஆன்சரோட நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8072021998 அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து சென்ட் ஆகிடும். அண்ட் செகண்ட் கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் லீடிங் ஸ்டாண்ட் அண்டு லேகிங் ஸ்டாண்டு. ஸ்டேட் எனி 3 goals of human genome project. Distinguish between structural gene and regulatory gene operator gene. அடுத்தது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் கால்டு மெஹா ப்ராஜெக்ட். Why tRNA is called an adapter molecule. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why did Hershey and Chase use radioactively labeled phosphorus and sulfur only. And question number 8 formation of nucleosome. And question number 9 silent features of HGP கேட்டிருக்கிறாங்க. And question number 10 what are obrans. அடுத்தது லெசன் 6 பார்த்தீங்கன்னா மேஜர் கேசஸ் சீம்ஸ் டு பி ஃபவுண்ட் இன் த ப்ரிமிட்டிவ் எர்த். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவர்ஜென்ட் எவாலுவேஷன் அண்டு கன்வர்ஜென்ட் எவாலுவேஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஹவு டஸ் ஹார்டி வின்பர்க்ஸ் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிளைன் தட் ஜெனட்டிக் கியூபலிரம் இன் மெயின்டைன்ட் இன் எ பாப்புலேஷன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 மெயின் ஆப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 டார்வின் ஃபின்ச்சஸ் அண்டு ஆஸ்திரேலியன் marsupials and suitable examples of adaptive radiation. அடுத்தது பார்த்தீங்கன்னா disproved
லாம்ராக் தியரி ஆஃப் அக்யூட் கேரக்டர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த டீசன்ட் இன் ஹியூமன் எவாலுவேஷன். அடுத்து கொஷின் நம்பர் 8, ஹவு டஸ் நியாண்டரல் மேன் டிஃபர் ஃப்ரம் தி மாடர்ன் மேன் இன் அப்பியரன்ஸ். அடுத்தது லெசன் 7ல் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்றதை பார்க்கலாம். கிவன் ஃபிலோ சம் ஹியூமன் ஆர்கன்ஸு. அடுத்தது வாட் ஆர் த இன்டர்ஃபெரான்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோக்ளோபுலின் வித் சூட்டபிள் டயக்ராம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 12, வாட் இஸ் வேக்சின். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த காமன் வித்ட்ரால் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்டு ஆல்கஹால் அப்யூஸ். இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 15, காக்சிட்டிவ் ஏஜென்ட், மோட் ஆஃப் transmission and symptoms of diphtheria and typhoid. Why do you think it is not possible to produce vaccine against common cold? அடுத்த லெசன் 8ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்றதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் அபவுட் வேர்ல்டு பயோஃபியூயல் டே. ஹவு இஸ் மில்க் கன்வெர்டட் இன்டு கர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஜிம்னாலஜி, சூப்பர் பக். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ப்ரீவஸ் ஈஸ்ட், இன்டர்லினியா சாகன்சியஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா when does antibiotic resistance develop. அடுத்தது வாட் இஸ் ரெஃபர் டு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன். அடுத்த லெசன் 9, ஹவ் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜென் சாம்பிள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேரிட் அவுட் யூசிங் PCR. Explain how Rosie is different from a normal cow. If a person thinks he is infected with HIV due to unprotected sex, how does for a blood test? If so, why? If not, why? அடுத்தது பார்த்தீங்கன்னா DNA வேக்சின்ஸ். ஸோ இது வந்து 5 மார்க் கொஷின்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜென்யூன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லின் ஜீன் தெரப்பி. கொஸ்டின் நம்பர் 6, ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இஸ் gene therapy on treat a person born with a hereditary disease. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, PCR is a useful tool for early diagnosis of infectious disease. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, மல்டிபொட்டன்சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிகோபொட்டன்சி. அடுத்து லெசன் 10, வாட் இஸ் ஹேபிடேட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்கலாஜிக்கல் நிக்கி பிடியோஜெனிசஸ். டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூரேத்ரம்ஸ் அண்டு ஸ்டீனோதம்ஸ். hibernation and acidification with examples, characteristics of biome, what are the ways by which organisms respond to abiotic factors and properties of soil கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 11ல் வந்து 3 levels of biodiversity. Name the active chemical found in the medicinal plant Rauwolfia vomitaria. Red data book. And compare the contrast and in situ and ex situ conversation. Next question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா what are called endangered species. Question number 6, alien species, invasion in a threat, endemic species. At the mention the major threats of biodiversity caused by human activities. Mass extinction, types of species, diversity. So இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அண்ட் வேரியஸ் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். கொஸ்டின் நம்பர் 11, write a note on protected areas, wildlife sanctuaries. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் 12ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹவு கேன் வி கண்ட்ரோல் எக்ட்ரோபிகேஷன், டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ரிடியூஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், briefly the following catalytic converter, ecoson toilets. And question number 4 பார்த்தீங்கன்னா some solutions of toxic dumping in our oceans. அடுத்து எக்ஸ்பாண்டேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. CFC, AQI, PANக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 6 வந்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஆக்ரோகெமிக்கல்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ், எக்ஸ்பிளைன் த மெடிக்கல் வேஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 9, த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இ வேஸ்ட்.